தமிழ் சினிமாவுல இந்த லவ் ஃபெயில் இருக்க 1000 படங்கள் இருந்தாலும் நமக்கு எப்பவுமே பெஸ்ட் பிலிம் நம்ம தளபதியோட பூவே உனக்காக தான். இந்த பூவே உனக்காக திரைப்படம் வெளியாகி 30 வருஷங்கள் கடந்துடுச்சு. சோ அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜென்சி கிட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்கணும். தளபதியோட கெரியர்ல முதல் மெகா பிளாக் பஸ்டர் பிலிம்னா அது பூவே உனக்காக தாங்க. 270 நாட்கள் மேல ஓடி 9 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்கு. இந்த படம் காமனா எல்லாருக்குமே பிடிக்க ஒரே காரணம் என்ன தெரியுமா? காதலை போட்டு கற்பழிக்காம அந்த காதலுக்கு ஒரு உணர்வு கொடுத்து அத புனிதமான காதலா வடிவமைச்சாங்கல, உண்மையிலே அது கிரேட். ஏன்னா நம்ம ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்கலன்னு அவ ஆசைப்பட்ட பையனை அவ கூட சேர்த்து வைக்கிற அந்த மூமெண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வேற லெவலுங்க. கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாயின்று ஆனதே. இந்த படத்தை இயக்குன விக்ரமனோட அழகான ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், மதம் தான் பெருசு நீங்க நினைச்சீங்க, மனசுதான் பெருசு அவங்க நிரூபிச்சிட்டாங்க பாத்தீங்களா. எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்களோட தரமான இசையா இருக்கட்டும், தளபதியோட யதார்த்தமான நடிப்பா இருக்கட்டும், அப்புறம் முக்கியமா நாகேஷ், நம்பியாரு, மலேசியா வாசுதேவன், சார்லி, அஞ்சு அரவிந்த், சங்கீதா, ஜெய் கணேஷ், மதன் பாபுன்னு இவங்க எல்லாருமே கொடுத்த அந்த உழைப்பு தாங்க இந்த பூவே உனக்காக. இந்து மதத்தை பத்தி தெரியாத எத்தனையோ நாடுகள் இருக்கு, அல்லாஹ்வை கும்பிடாத எத்தனையோ ஜனங்க இருக்காங்க, ஏன் கடவுளே இல்லைன்னு சொல்ற கூட்டம் கூட இருக்கு. ஆனா காதல் இல்லாத இடமே இல்ல சார். அதே போல இந்த பாடல்கள்லாம் ஒவ்வொரு பாடலும் மனதை கொள்ளையடிக்கும் பாடல். இப்ப இந்த பூவை உனக்காக படத்தை டிவில போட்டாலும் டிஆர்பிக்கு பஞ்சமே இருக்காது. அடுத்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த முடிவு உங்களுக்கு வேணா சோகமா இருக்கலாம், ஆனா இந்த சோகம் கூட எனக்கு சோகமா தான் இருக்கு. இந்த படம் ஒரு கலைநயமா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்தை நான் ஒரு காவியமா தான் பாக்குறேன். இந்த பூவே உனக்காக படத்தை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்த படமா இருந்துச்சுன்னா பூவே உனக்காக என்றுமே அழியாதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீ வந்து தங்க